ஓட்டு ஓடிக்கிறது ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவு தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன்? இல்ல கண்டிப்பா திருடுவா. தனுஷ் அவர்களோட கர திரைப்படம் நேற்று 2வது நாள் எவ்வளவு வசூல் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். டே 1க்கும் டே 2க்கும் ஒரு இன்க்ரீஸ் இருக்கா இல்ல பெரிய அளவுல டிராப் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாம மோகன்லால் மம்முட்டி 2 பேரும் சேர்ந்து நடித்த பேட்ரியாட் அப்படிங்கிற மலையாள படம் பெரிய ஓப்பனிங்கே வந்திருக்கு. அது எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாம இன்னும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. கச்சேரி ஆரம்பம் அப்படிங்கிற படத்துல இருந்து கச்சேரி கச்சேரி அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டுல ஸ்டார்டிங்ல வரக்கூடிய ஃப்ரேமே தான். ஒரு கார் மேல நம்ம ஜீவா உட்காந்துருப்பாரு. ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேரு ராகுல் ஜெகதீஷ், பிரபு பிரபாகரன், கண்ணன் இளவட்டம், டிவைன் யூனிவர்ஸ், அப்புறம் நூர் மாஸ்கி 100 இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம், ஸோ அதை வந்து ஒரு வெக்டராட்டா நான் வச்சிருக்கேன். அதை பார்த்தோன்னா அது என்ன படம் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரு சூப்பர் ஃப்ரேம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு யூனிக்கான ஃப்ரேம். அதை பாருங்க, எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். லீ குரோனின்ஸ் த மம்மி இந்த படம் நேற்று 15வது நாள் இந்தியாவில் 77 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக 31 கோடி இந்த படம் இந்தியாவில் மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க $72 மில்லியன். மைக்கிள் நேற்று 8வது நாள் இந்தியாவில் 4 கோடியே 27 லட்சம். டோட்டலாக இந்த படம் 36 கோடியே 32 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. $285 மில்லியன் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் த டெவில் வியர் பிராதா 2 அப்படிங்கிற இங்கிலீஷ் படம். இந்த படம் டே 1 இந்தியாவில் ஒரு பெரிய ஓப்பனிங்கே வந்திருக்கு. 6 கோடியே 33 லட்சம். அதாவது ப்ரிவியூ ஷோ டே 1 சேர்த்து ஒரு நல்ல ஓப்பனிங் வந்திருக்கு. வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து $50 மில்லியன். கிட்டத்தட்ட 470 கோடி கிட்ட. இந்த படத்தோட பட்ஜெட் $100 மில்லியன். அதாவது பார்ட் 1 வந்து 2006 வந்ததுன்னு நினைக்கிறேன். 20 வருஷம் கழிச்சு இந்த படத்தோட பார்ட் 2 வந்திருக்கு. இந்தியாலே ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு. துரந்தர் 2 நேற்று 44வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 23 லட்சம். உலகம் முழுக்க 1 கோடியே 30 லட்சம். டோட்டலா 1786 கோடியே 45 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 250 கோடி பட்ஜெட். அக்ஷய்குமார் அவர்களோட பூத் பங்களா நேற்று 15வது நாள் இந்தியாவில் 5 கோடியே 69 லட்சம். உலகம் முழுக்க 6 கோடியே 44 லட்சம். 158 கோடியே 18 லட்சம் இந்தியாலையும், 210 கோடி 26 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சுங்க. அப்புறம் ஏக் தின் அப்படிங்கிற படம் சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. அமீர் கான் அவர்களோட பையன் ஹீரோ நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் இந்தியாவில் 1 கோடியே 35 லட்சம். உலகம் முழுக்க 1 கோடியே 45 லட்சம். 18 கோடி பட்ஜெட். டே 1 சுமாரான கலெக்ஷன் தான் வந்திருக்கு. கண்டிப்பா டே 2 டே 3 ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் மராத்தியில ராஜா சிவாஜி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பெரிய ஓப்பனிங்கே கிடைச்சிருக்கு. டே 1 இந்தியாவில் 12 கோடியே 95 லட்சம். உலகம் முழுக்க 13 கோடியே 50 லட்சம். 90 கோடி பட்ஜெட். இன்னைக்குமே நல்லா இருக்கு இந்த படத்துக்கு கலெக்ஷன். ஸோ இந்த படம் ஹிந்தி மராத்தி 2 லாங்குவேஜ்லயுமே நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் கேடி த டெவில் இந்த படம் வந்து கன்னட திரைப்படம். டே 2 கர்நாடகாவில் 4 கோடியே 30 லட்சம். உலகம் முழுக்க 4 கோடியே 80 லட்சம். டோட்டலா 8 கோடியே 55 லட்சம் கர்நாடகாலையும், 9 கோடியே 75 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 90 கோடி பட்ஜெட். ரொம்ப பெரிய பட்ஜெட். கண்டிப்பா இது பத்தவே பத்தாது இந்த கலெக்ஷன். அப்புறம் வாழ 2 நேற்று 30வது நாள் கேரளால 70 லட்சம். உலகம் முழுக்க 1 கோடியே 11 லட்சம். டோட்டலா 127 கோடியே 33 லட்சம் கேரளாலையும், 235 கோடியே 32 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். படம் ஒவ்வொரு நாள் கலெக்ஷனுமே ரெக்கார்டு தான். ஏன்னா இதுதான் கேரளாவோட ஹையஸ்ட் கிராசர் இப்போதைக்கு. ஆல்ரெடி இருந்த தொடரும் லோகாவோட கலெக்ஷன் எல்லாம் பிரேக் பண்ணி பெரிய இண்டஸ்ட்ரிட்டா அமைஞ்சிருச்சு. மோகினி ஆட்டம் அப்படிங்கிற படம் நேற்று 22வது நாள் கேரளால 48 லட்சம். உலகம் முழுக்க 55 லட்சம். 22 கோடியே 89 லட்சம் கேரளாலையும், 33 கோடியே 42 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6.5 கோடி பட்ஜெட். அப்புறம் தெலுங்குல வந்து ஜெட்லி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு காமெடி படம். டே 1 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 38 லட்சம். உலகம் முழுக்க 1 கோடியே 55 லட்சம். 9.5 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட எல்ஐகே நேற்று 22வது நாள் தமிழ்நாட்டில் 13 லட்சம். உலகம் முழுக்க 14 லட்சம். 64 கோடியே 84 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 80 கோடி பட்ஜெட். அப்புறம் நேற்று வந்து அஜித் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு பில்லா வந்து ரீரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 18 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவையும் சேர்த்து இந்தியாவில் இந்த படம் 19 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ ஒரு நல்ல கலெக்ஷன் நேற்று. அப்புறம் மலையாளம்ல பேட்ரியாட் அப்படிங்கிற படம் மோகன்லால் மம்முட்டி அவர்கள் இணைந்து நடித்த இந்த படம் டே 1 கேரளால 8 கோடியே 63 லட்சம். கர்நாடகால 1 கோடியே 49 லட்சம். தமிழ்நாட்டில் 65 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 55 லட்சம். ஓவர்சீஸ்ல 19 கோடியே 5 லட்சம். உலகம் முழுக்க
30 கோடியே 37 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 140 கோடி பட்ஜெட் டே 1. ஒரு செம்ம ஓப்பனிங் வந்திருக்கு. டே 2, டே 3 அதை தொடர்ந்து ஒரு பெரிய கலெக்ஷன், பெரிய ஓப்பனிங் வீக்கெண்டோட முடியுதான்னு பார்ப்போம். ஸோ மலையாளமை பொறுத்தவரையும் இந்த பேட்ரியாட் தான் இப்போதைக்கு 2026ஓட பிக்கஸ்ட் ஓப்பனிங். அப்புறம் இதே மாதிரியே பெரிய ஓப்பனிங், பெரிய கலெக்ஷன் எடுத்ததெல்லாம் மற்ற இண்டஸ்ட்ரியில எல்லாத்துலயுமே வந்துருச்சு. நீங்க தெலுங்குல பாத்தீங்க அப்படின்னா மனசங்கர வரப்பிரசாத் காரு அந்த படம் பாத்தீங்கன்னா 300 கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு. அதுதான் தெலுங்கோட ஹையஸ்ட் கலெக்ஷன். அதே மாதிரியே ஹிந்தியில பாத்தீங்க அப்படின்னா துரந்தர் 2 பெரிய கலெக்ஷன் எடுத்தது, பார்டர் 2 பெரிய கலெக்ஷன் எடுத்தது, இப்ப கூட பூத் பங்களா பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. மலையாளம்ல சொல்லவே தேவையில்ல, சின்ன சின்ன கேஸ்டை வச்சு எடுத்த சின்ன சின்ன டீம் வச்சு சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் பெரிய லெவலில் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக வாழை 2 இண்டஸ்ட்ரி படமா அமைஞ்சிருச்சு. ஸோ பெருசா ஷைன் ஆகாத ஒரே இண்டஸ்ட்ரி, அதாவது வெற்றி படங்களை கொடுத்துருக்கு, ஆனா பெருசா ஷைன் ஆகாத ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம இந்த 2026ல தமிழ் சினிமாவையும் கன்னட சினிமாவும் வேணா சொல்லிக்கலாம். தமிழ் சினிமாலையுமாவது நல்ல படம் வந்திருக்கு. நீங்க தாய் கழவியா இருக்கட்டும், தலைவர் தம்பி தலைமையிலா இருக்கட்டும், யூத்தா இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் பெரிய வசூல் எடுத்தது. ஆனா பெரிய அளவுல எதிர்பார்த்த படங்கள் பெரிய அளவுல இந்த வருஷம் போகல. அதை கரை நிறைவேற்றுதான் பார்ப்போம். என்னன்னா இது வரையும் ஒரு 100 கோடி வசூல் திரைப்படம் கூட தமிழ்ல இந்த வருஷம் இந்த 4 மாசம் முடிவுல கிடையவே கிடையாது. ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம வேணா 87 கோடி கிட்ட நம்ம பராசக்தி சிவகார்த்திகேயன் அவர்களோட படம் இருக்கு. அதை தாண்டி கரை இப்ப வந்து 2 நாள்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ தனுஷ் அவர்களோட கரை நேத்து 2வது நாள் எப்படிப்பட்ட வசூல் அப்படின்னா, தமிழ்நாட்டுல 6 கோடியே 11 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 77 லட்சம், கேரளால 15 லட்சம், கர்நாடகால 88 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 6 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 44 லட்சம், உலகம் முழுக்க 11 கோடியே 41 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. டே 1க்கு டே 2க்கு ஒரு பெரிய டிராப் வரும் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஆனா உண்மையிலேயே ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. முக்கியமா தமிழ்நாட்டுல இன்க்ரீஸ் இருக்கு, மற்ற அதர் ஸ்டேட்ஸ்ல கூட இன்க்ரீஸ் இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த படம் டே 1க்கும் டே 2க்கும். ஸோ டோட்டலா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 11 கோடி கிட்ட 10 கோடியே 98 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 5 லட்சம், கேரளால 29 லட்சம், கர்நாடகால 1 கோடியே 33 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 14 லட்சம், ஓவர்சீஸ்ல 5 கோடியே 67 லட்சம், உலகம் முழுக்க 21 கோடியே 46 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட், 50 கோடி கிட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. கண்டிப்பா இந்த படம் 100 கோடி வசூல் எடுத்தாதான் பிரேக் இவனே பண்ணும். ஸோ பண்ணுமா இல்லையாங்கிறத நீங்களே கமெண்ட்ல போடுங்க. ஸோ தனுஷ் அவர்களோட முந்தைய படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் 2 நாள் வசூலை நீங்க அவரோட முந்தைய படங்களை கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இது வெறும் தனுஷ் அவர்களோட படத்துக்கு மட்டும் இது இப்ப நடந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்ப யார் படம் இருந்தாலுமே நடந்திருக்கும். நம்ம நேற்று பேசின மாதிரி இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற ரொம்ப அந்த ரிசல்ட்டுக்காக நம்ம இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அந்த ரிசல்ட்டுக்காக இப்ப எல்லாரும் அப்படியே பயங்கர எக்ஸைட்டா இருக்கும். ஸோ இந்த நேரத்துல கரை படம் வந்திருக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.